தலைவனா தலைவியா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே தலைவன் தலைவி ஜெயிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 25 நாள் இந்த படம் வெளியாகி 100 கோடி ரூபாய் வசூல் சாதனை படைச்சிருக்கு. விஜய் சேதுபதிக்கு போன படம், அதாவது ஏஸ் அப்படின்ற படம் அவருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த வரவேற்பை கொண்டாடலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகத்தோடவே இந்த டீம் இருந்திருக்காங்க. சரி, இந்த சில்வர் ஜூப்ளியை கொண்டாடலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா ரொம்ப பிரம்மாண்டமான ஹோட்டல்ல நடத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு பிரஸ் நண்பர்களையும் கூப்பிடாம இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஆனா இந்த டீம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் சேதுபதி ஒரு பக்கம், யோகி பாபு ஒரு பக்கம். ஆனா நித்யா மேனன் இந்த ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல. பாண்டிராஜும் வந்திருக்காரு, ஏன்னா அவர் தானே டைரக்டர். சரி, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்தாலும் ஏன் மீடியாவை கூப்பிடல அப்படின்ற ஒரு கேள்வி மீடியாக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த ஃபங்க்ஷன் நடந்தது என்னவோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த வேண்டிய ஃபங்க்ஷனை ரொம்ப சிம்பிளா ஆனா பிரம்மாண்டமான ஹோட்டல்ல டீம் மட்டுமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் மகாராஜா படம் இவருக்கு நல்ல வரவேற்பு. அதே மாதிரி இந்த வரவேற்பை ரொம்ப உற்சாகமா எல்லா மீடியா நண்பர்களோட கொண்டாடினாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இதுக்கப்புறம் ஏஸ் படத்துடைய தோல்வி காரணத்தினால தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு விஜய் சேதுபதி.